இப்போ காணும் பொங்கல் மேம், காணும் பொங்கல் தை திருநாள், அதை நாலாவது நாளை காணும் பொங்கலாக கொண்டாடப்படும். இந்த காணும் பொங்கல் அப்படின்னாலே ஒரு சிலருக்கு என்ன அப்படின்றது தெரியல. காணும் பொங்கல் அப்படின்னா முதல்ல என்ன? காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுற்றி பார்க்குறத காணும் பொங்கலாக எடுத்துக்கிறாங்க. இப்போ காணும் பொங்கல் அப்படிங்கிறது கன்னி பொங்கல். கன்னி பெண்கள் நிறைய பேருக்கு திருமண தடை. அவங்க கையால பொங்கல் வைத்து கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடியது தான் இந்த காணும் பொங்கல். பொங்க வைப்பாங்க, அரச மரத்துக்கு இருக்கக்கூடிய விநாயகருக்கு படைப்பாங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கோவிலை படைப்பாங்க, இல்லை ஒரு கற்பூரம் ஏற்றி தேங்காய் பழம் உடச்சி வச்சுட்டு எல்லாம் கூடி சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த பொங்கலோட ருசி நீங்கள் எங்கே சாப்பிட்டாலும் வராது. தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ காணும் பொங்கல் மேம், காணும் பொங்கல் தை திருநாள், அதை நாலாவது நாளை காணும் பொங்கலாக கொண்டாடப்படும். இந்த காணும் பொங்கல் அப்படின்னாலே ஒரு சிலருக்கு என்ன அப்படின்றது தெரியல. காணும் பொங்கல் அப்படின்னா முதல்ல என்ன? காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுற்றி பார்க்குறத காணும் பொங்கலாக எடுத்துக்கிறாங்க. கன்னி பொங்கல் தான் காணும் பொங்கல். ஸோ காணும் பொங்கல் அப்படிங்கிறது கன்னி பொங்கல். வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள், கன்னி ஆண்கள், அதாவது 13 வயதுலேருந்து திருமணமாகாத வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ஏஜ் தான் கன்னி பெண்கள். நிறைய பேருக்கு திருமண தடை, 30 வயசு ஆயிடுச்சு, அவங்களாம் கன்னி பெண்கள் தான். அவங்க கையால் பொங்கல் வைத்து கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடியது தான் இந்த காணும் பொங்கல். அதாவது ஊர் சைடில் எல்லா வயசு பொண்ணுங்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வருவாங்க, பொங்க வைப்பாங்க, அரச மரத்துக்கு இருக்கக்கூடிய விநாயகருக்கு படைப்பாங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கோவிலை படைப்பாங்க, இல்லை ஒரு கற்பூரம் ஏற்றி தேங்காய் பழம் உடச்சி வச்சுட்டு எல்லாம் கூடி சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த பொங்கலோட ருசி நீங்கள் எங்கே சாப்பிட்டாலும் வராது. அவ்வளோ தேவாந்தமாக இருக்கக்கூடியது. அந்த பொங்கலுடைய வாங்கி சாப்பிடக்கூடியவங்களுக்கு கன்னி தோஷம், கன்னி பெண்களால் சாபம், ஒரு பெண் சாபம், அப்படி இருக்கக்கூடிய சாபங்களை தீர்த்து கொடுக்கக்கூடியது தான் அந்த பொங்கல். இப்போ நிறைய பேர் வீட்டில் காணும் பொங்கலாக முதல் நாள் நைட்டே கிளம்பிடுறாங்க, ஊரை சுற்றிட்டு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்குது, ஆண் குழந்தைகள் இருக்குது. ஒழுக்கமாக வளர்க்கணும், டிசிப்ளினாக வளர்க்கணும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எந்த அப்யூஸ்லேயும் மாட்டக்கூடாது, எந்த வதந்திலையும் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த 365 நாளில் கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொங்கலே வச்சு பசங்களை பாதுகாக்கிறதுக்கு. அந்த குழந்தை நல்லா படிக்கலைங்க, டிஸ்டர்ப் மைண்டாக இருக்குது, ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்குது, படிப்பு ஏற மாட்டேங்குது, காலேஜில் செமஸ்டர் நிறைய வச்சுருக்காரு, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் ரவுடித்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, புத்தி இல்லாமல் இருக்காங்க, இந்த மாதிரி பேச்சுக்கள். கல்யாணம் பேசிக்கிட்டே இருக்கும், செட் ஆகவே மாட்டேங்குது, கிரகதோஷம் இருக்குன்றாங்க, செவ்வாதோஷம் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டு போகிறதுக்கு தான் இந்த சூரியனோட கதிர்வீச்சான தை 1, 2, 3 இந்த 3 நாட்கள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த காணும் பொங்கலில் ஒரு கன்னிப்பெண் வீட்டில் இருக்கா, அதில் குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு வீட்டில் அடுப்புலேயே செய்யட்டும் பரவாயில்ல, செஞ்சு எடுத்து பூஜை ரூமில் வச்சு ஒரு தேங்காய் படம் வடித்து வைக்கும்போது அந்த பெண் சகல விதமான சுகங்களையும் சரி வளர்ச்சிகளையும் பெறுவாள். அதனால்தான் இந்த காணும் பொங்கல் சுற்றி பார்க்கறதுக்கு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஆரோக்கியமாகவும் ஒழுக்கமாகவும் எல்லா வகையான செல்வங்களும் பெற்று வாழ்றதுக்காக வழிபாடு செய்யக்கூடிய நாள். ஆனா இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் காணும் பொங்கலை பத்தி சொல்றீங்க. ஆனா மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் உறவினர்கள் எல்லாரையுமே அழைத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி சுற்றுலா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துக்கு போறது, இல்லைன்னா கோவில்களுக்கு போறது, அதாவது போகாத இடத்திற்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் காணும் பொங்கல் அன்னைக்கு மேற்கொள்றாங்க. அதை தான் சொல்லுங்க, வார்த்தையை வர வர இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா காணும் பொங்கல்னா வெளிநாட்டுக்கு சுத்தி பார்க்கணும் அந்த மாதிரி கூட வந்துடும். ஆனா காணும் பொங்கல் அப்படிங்கிறது காணம்ன்றது கன்னியை தான் வழிபாடு செய்யணும். வீட்டில் நிறைய பேருடைய சாஸ்திர வழிபாட்டில் வீட்டில் மூதாதையில் கன்னிப்பெண் செத்து போயிருந்தாங்க, தவறிட்டாங்க, 10 வயசுக்குள்ள ஒரு குழந்தை தவறிடுது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் அன்னைக்கு அந்த வழிபாடு செய்வாங்க. அதான், ஏன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு மூதாதையின் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த கன்னிப்பெண் வழிபாடுகள் எல்லார் வீட்லேயும் வழிபாடு செய்யக்கூடியது. ஆனால் இப்போ அந்த சாஸ்திரம்ன்றது நிறைய பேருக்கு தெரியல, இல்லை மறந்துட்டாங்க.
இது நீங்க கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்றீங்க மேம். ஆனா தை திருநாள் அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஊர்கள்ல காலையில வந்து சூரியனுக்கு பொங்கல் வச்சுட்டு மறுபடியும் வீடு வாசல் எல்லாமே சுத்தம் செய்து முடிச்சுட்டு ஈவினிங் பாத்தீங்கன்னா கன்னி பெண்கள், அதாவது நம்ம வீட்டுல இறந்தவர்களுக்காக மறுபடியும் பொங்கல் வச்சு அவர்களுக்கு படைச்சு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதோ இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நம்மளே உடுத்திக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் தை திருநாள் அன்னைக்கு பண்றாங்களே, அது சரியா? சரி கிடையாது. தை திருநாள் அன்னைக்கு இந்த மூதாதையர் வழிபாடுக்கு பேச்சே கிடையாது. ஒன்று மாட்டுப் பொங்கல், பெண்களாக இருக்காங்க அப்படின்னாலே காணும் பொங்கல் தான். இந்த நாளில் தான் வழிபாடுகள் செய்யணும். எப்பேற்பட்ட விஷயங்கள் தடைகளாக இருந்தாலும் அந்த பெண் எல்லா விதத்துலையும் வெற்றி பெற்று நிற்கணும். ஆண்களுக்கும் தான் அது. கன்னினா அந்த கன்னித்தன்மையோடு இருக்கக்கூடியவங்க, அது ஆண் குழந்தைகளுக்கும் தான் அது பொருந்தும். அந்த விதை செய்யும் போது அவர்களுடைய வளர்ச்சிகள் சிறப்பு ஏற்படுத்தி தரும். வேலை சரியாக கிடைக்கல, பிரச்சனையாக இருக்குது, கடன்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் அவர் கன்னி பையனாக இருக்காருன்னா அன்னைக்கு அவர் கையால் வீட்டில் வந்து பொங்கல் செஞ்சு, அந்த அம்மா தான் செய்வாங்க, செஞ்சு அவங்க கையால் வச்சு புது ஆடை வச்சு வழிபாடு செஞ்சு அன்னைக்கு உடுத்த சொல்லுவாங்க. பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே ட்ரெஸ் எடுப்பாங்க. ஆனால் குழந்தைங்க டீனேஜில் இருக்காங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க ஒரு ட்ரெஸ்ஸை, ஒரு சின்ன நைட்டியாவது இல்லை ஒரு சின்ன ட்ரெஸ்ஸாவது எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு சாமி கும்பிட்டு போட சொல்லுவாங்க. அந்த புத்தாடை அவங்களுக்கு மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் காணும் பொங்கல் அன்னைக்கு காலையில் கன்னி பெண்களை வச்சு அதுக்கப்புறமா சுத்துங்க, ஊர் சுத்துங்க, வெளியில் சுத்துங்க. ஏன் காணும் பொங்கல் வச்சாங்கன்னா எல்லா பெண்களும் கிராமத்தில் இருக்க பெண்கள் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு இருக்கிற இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு கூடி தான். ஆமா, வச்சு அன்னைக்கு சில கோவில்ல எல்லாம் திருவிழாவே நடக்கும். காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாம் பயிர்களை செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சு நடு பொங்கல் வச்சு எல்லாம் நடனம் ஆடுவாங்க. அதெல்லாம் இதுதான் காரணம். கண்டிப்பா. இப்ப நீங்க காணும் பொங்கலுக்கு நீங்க சாமிக்கு படைக்கணும், அதாவது கன்னி தெய்வங்களுக்கு படைக்கணும்னு சொன்னீங்க. இப்ப கன்னி தெய்வங்களுக்கு படைச்சிட்டு ஒரு சிலர் வந்து அந்த உடைகளை வந்து உடுத்த மாட்டேங்காங்க, வேற யாருக்காவது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கலாமா மேம்? நீட்ல நடு வீட்டுல வச்சுட்டீங்கன்னாக்கா நீங்க தான் உடுத்திக்கணும். நடு வீடுன்றது நம்மளுடைய குலதெய்வத்துக்கு உண்டான வீடு. அந்த இடம் கொடுக்கணும், தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க சைட்ல வச்சுக்கோங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க, ஹாலில் வச்சுக்கோங்க. நடு வீட்டுல வச்சது அந்த ரத்தம் தான் போடணும். சாதாரணமா தானம் கொடுக்கறது அது எப்ப வேணா வாங்கி கொடுத்துக்கலாம். இல்ல அந்த மாதிரி கொடுக்குறாங்களே, அது நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான். அந்த இறந்த ஆன்மா இல்ல ஒரு பெண் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அந்த ஆன்மா வந்து வாங்கிட்டு போயிடும். முறையாக மனதார செய்யும் போது அந்த ஆன்மா வந்து வாங்கிட்டு போகும். கண்டிப்பா. அந்த கன்னி பெண்கள், அதாவது இறந்தவர்கள் கன்னியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு சாமி கும்பிடு தாராளமா பண்ணலாம். அது வந்து மாட்டு பொங்கல். இது வெறும் மஞ்சள் பிடிச்சி வச்சுதான் நடு வீட்டுல அந்த ஒரு கல்லு வச்சிருப்பாங்க, அந்த கல்லு முன்னாடிதான் வச்சு வழி. ஏன்னா ஒரு ஆணியோ இல்ல அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி மஞ்சள் பிடிச்சு வச்சோ இல்ல ஒரு விளக்கோ வச்சு விளக்கு வச்சு கும்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். இது அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு. மற்றபடி எல்லா குலதெய்வ வழிபாடுன்றது மாட்டு பொங்கல், அவ்வளவுதான். இது வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான வழிபாடு. வேற எந்த மாதிரியான வழிபாடுகளை அந்த அன்னைக்கு மேற்கொண்டா நல்லா இருக்கும்? அதான் ஒரு பிரசனம் பாக்குறாங்க, கன்னி சாபம் இருக்கு, சுமங்கலி சாபம் இருக்கு, பெண் சாபம் இருக்கு, மூதாதையில ஒரு பெண்ணை இறந்து போயிட்டாங்க, புத்திர சாபம் இருக்கு, குழந்தை வம்சாவிருத்தி கிடைக்கல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாபங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் நிவர்த்தி ஆகும். அன்னைக்கு கன்னி தெய்வங்கள் எல்லாமே நம்மளோட மூதாதையர்ல இறந்த ஆன்மாக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக அமரக்கூடிய நாள் அதுதான் அந்த ஒரு நாள். ஏன்னா நம்ம வந்து ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ரொம்ப விசேஷமாக கும்பிடுவோம். அந்த தை மாதம் அப்படின்றது அவங்க நிறைவு பெற்று பூலோகத்துலேருந்து மேலோகத்துக்கு போகக்கூடிய நாள். அந்த நிறைவோடு உட்காரும் போது அந்த இடத்துல வழிபாடுகள் செய்யும் போது சக்சஸ், திருப்தி, நிறைவு தான் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா. இப்ப கன்னி அப்படின்னாலே பெண்களை தான் குறிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பெண்கள் தான் இவங்க. அது இறந்தவர்களா இருந்தாலும் பெண்கள் இருந்தால்தான் அந்த மாதிரி கன்னி தெய்வம் வச்சு கும்பிடணும்னு சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல அதாவது அதாவது கல்யாணமாகாத ஆண்கள் இருந்தாலும் அது கன்னித்தன்மை கொண்டவர்களுக்கான திருவிழா. அது பெண்ணுன்றது கன்னின்னு சொல்லும்போது நம்ம பெண்ணை தான் குறிப்பிடுவோம். ஆண்களுக்கும் அன்னைக்கு வழிபாடு செய்யணும். கண்டிப்பா. காணும் பொங்கலுடைய சிறப்புகளை பற்றி எங்களோட தெரியப்படுத்தினமைக்கு நன்றி. நன்றி.